வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்கான உள்ள சாப்பாடு. இதுக்காக நான் வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு, அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் கேரட்டில் வந்துட்டு ஒரு பாதி கேரட் எடுத்துருக்கிறேன். இதை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் அரிசி இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு வடித்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிட போகிறேன், வேக வச்சது. இப்போ வந்து நான் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அரிசி சேர்க்கணுன்னா இந்த டைம்லையே வந்துட்டு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை. இது வந்துட்டு ரொம்ப இளம் கருவேப்பிலை, நல்லா மசிகிறப்ப மசிஞ்சிரும். நீங்கள் கடையில் உள்ள கருவேப்பிலைனா, கொஞ்சம் பெரிய கருவேப்பிலைனா நீங்கள் மசிக்கிறப்பறம் வந்துட்டு அதை எடுத்து வச்சுருங்கிற. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்து சோறு வடித்து வச்சுருந்ததுனால நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் தேவையான அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நீங்கள் வந்து லிட்டு போட்டு வேக வைக்கணுன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு வேக வச்சதுனால இப்படி ஓப்பன் லிட்டில் தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த கேரட்டு உருளைக்கிழங்குலாம் வேகிறதுக்கு ரொம்ப ஒன்றும் டைம் எடுக்காது. இப்போ நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 7 மாத குழந்தைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சி கொடுத்துக்கலாம். இதுவே நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட கேரட் பொட்டேட்டோ ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பெரிய சைஸ் கருவேப்பிலை சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் மசிக்கிறப்போ எடுத்து வச்சுட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லஞ்சுக்கு, டின்னருக்கு, இந்த மாதிரி எதுக்கு வேணால் கொடுக்கலாம். நல்லா வெயிட் கெயின் ஆகும், அது மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் ஒரு ரைஸ் பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான். இதை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வந்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து நீங்கள் இதை அப்படியே குக்கரில் கூட பண்ணிக்கிடலாம், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நான் அடுப்பில் தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பல்லு வந்துட்டு பூண்டு, அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதம் பருப்பு எல்லாமே ஒரு 90% வந்துட்டு வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த முருங்கை இலையை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல இலம் முருங்கை இலை. சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறப்போ வந்துட்டு ரொம்ப பிஞ்சு இலை போட்டால் தான் அது வந்து நல்லா டைஜஷனும் ஆகும், நல்லா மசிஞ்சு வரும். ஓரளவுக்கு தான் மசிஞ்சு வரும். இப்போ நல்லா பிஞ்சு இலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். கீரையை வந்துட்டு எப்போவுமே ஓப்பன் லிட்டில் தான் வேக வைக்கணும், அதுதான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் ஆகுது. நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா குழஞ்சிருச்சு. ஆனால் இந்த கீரை வந்துட்டு ரொம்ப மசிஞ்சுலாம் வராது, பிஞ்சு எல்லாம் சேர்த்தாலுமே நல்லா மசிஞ்சு வராது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 1.5 வயசு குழந்தைகளுக்கு, 1.5 வயசுக்கு முன்னாடி உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி கொடுத்துருங்க. 1.5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குனா இப்படியே முழுசாகவே கொடுத்துடலாம், ஏன்னா பல்லெல்லாமே இருக்கும். இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதனால் 1.5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கன்னா இப்படியே கொடுத்துக்கலாம். 1.5 வயசுக்கு முன்னாடி உள்ள குழந்தைன்னா நீங்கள் வந்து
கொஞ்சமாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முருங்கை இலையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு, கால்சியம், அயன் இப்படி எல்லாமே இருக்குது. இதை வந்து சின்ன குழந்தையிலேருந்து கொடுக்குறப்ப அவங்களோட போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், நல்லா ஹீமோக்ளோபின் வந்து ரைஸ் ஆகும். அதனால் வந்துட்டு இந்த ரைஸ் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். 2 ரைஸுமே எல்லாருமே செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தை